செட்டிநாடு வீடுகளின் கட்டிடக்கலை. செட்டிநாடு தமிழ்நாட்டில் உள்ளது. அதன் வீடுகள் அவற்றின் சிறப்பு பாணிக்கு பிரபலமானவை. அவை பெரிய திறந்த வெளிகள், அழகான மர வேலைப்பாடுகள் மற்றும் நிறைய கவனமாக விவரங்கள் கொண்டவை. செட்டிநாடு வீடுகள் உள்ளூர் பாணிகளையும் தொலைதூர இடங்களின் யோசனைகளையும் கலக்கின்றன. தமிழ்நாட்டின் தெற்கு பகுதியில் அமைந்துள்ள செட்டிநாடு பகுதி அதன் தனித்துவமான கட்டிடக்கலைக்கு பெயர் பெற்றது. இந்த வீடுகள் அவற்றின் விசாலமான அமைப்பு, சிக்கலான மரவேலைப்பாடு மற்றும் விவரங்களுக்கு மிகுந்த கவனம் செலுத்துதல் ஆகியவற்றால் வகைப்படுத்தப்படுகின்றன. செட்டிநாடு வீடுகள் பூர்வீக வடிவமைப்பு கொள்கைகள் புள்ளியாக முற்றம் உள்ளது. இது கூட்டு வாழ்க்கையின் சாரத்தை உள்ளடக்கியது. எல்லா பக்கங்களிலும் அறைகளால் சூழப்பட்ட இது துடிப்பான கொண்டாட்டங்கள் முதல் அமைதியான சிந்தனை தருணங்கள் வரை எண்ணற்ற செயல்பாடுகளுக்கு பல்துறை இடமாக செயல்படுகிறது. முற்றத்தின் திறந்த அமைப்பு ஏராளமான இயற்கை ஒளியை இடத்தை நிரப்ப அனுமதிக்கிறது. இது ஒரு பிரகாசமான மற்றும் காற்றோட்டமான சூழ்நிலையை உருவாக்குகிறது. குறுக்கு காற்றோட்டம் முற்றத்திற்குள் காற்று புத்துணர்ச்சியுடன் இருப்பதை உறுதி செய்கிறது மற்றும் ஒட்டுமொத்த வாழ்க்கை அனுபவத்தை மேலும் மேம்படுத்துகிறது. சிக்கலான சிற்பங்கள். செட்டிநாடு வீடுகளுக்குள் காணப்படும் நுணுக்கமான மரவேலைப்பாடுகள் மற்றும் சிற்பங்கள் அசாதாரணமானவை. கம்பீரமான தூண்கள் முதல் மென்மையான கைத்தறிக் கற்கள் வரை ஒவ்வொரு அம்சமும் தங்கள் கைவினைக்காக அர்ப்பணிக்கப்பட்ட திறமையான கைவினைஞர்களின் அடையாளத்தை தாங்கி நிற்கின்றன. இந்த சிற்பங்கள் கதை சொல்லலுக்கான ஒரு கேன்வாஸ் ஆகும். பெரும்பாலும் வசீகரிக்கும் புராண கதைகள், சிக்கலான மலர் வடிவங்கள் மற்றும் அன்றாட வாழ்க்கையின் காட்சிகளை சித்தரிக்கின்றன. இந்த சிக்கலான விவரங்கள் காட்சி ஈர்ப்பை சேர்ப்பது மட்டுமல்லாமல் வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் புதிந்துள்ள கலாச்சார செழுமைக்கு ஒரு சான்றாகவும் செயல்படுகின்றன. ஆத்தங்குடி டைல்ஸ். செட்டிநாடு வீடுகளின் தரைகள் ஆத்தங்குடி ஓடுகளின் தனித்துவமான அழகால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. இந்த ஓடுகள் காலத்தால் போற்றப்படும் கைவினைத்திறனின் ஒரு தயாரிப்பு ஆகும். இது தலைமுறை தலைமுறையாக கடத்தப்பட்ட ஒரு நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டது. ஒவ்வொரு ஓடும் துடிப்பான வண்ணங்கள் மற்றும் வசீகரிக்கும் வடிவங்களின் கேன்வாஸ் ஆகும். இது இடத்திற்கு ஒரு துடிப்பான அழகியலை அறிமுகப்படுத்துகிறது. கூடுதலாக இந்த ஓடுகள் கடுமையான வெப்பத்திலும் குளிர்ச்சியாக இருக்கும் குறிப்பிடத்தக்க தரத்தை கொண்டுள்ளன. இது வெப்பமண்டல காலநிலைக்கு ஏற்றதாக அமைகிறது. ஒரு செட்டிநாட்டு வீட்டை ஆராய்வது என்பது காலத்தின் வழியாக ஒரு பயணத்தை தொடங்குவதற்கு ஒப்பானது. ஒரு செட்டிநாட்டு வீட்டை ஆராய்வது என்பது காலத்தின் வழியாக ஒரு பயணத்தை தொடங்குவதற்கு ஒப்பானது. அங்கு ஒவ்வொரு மூலை முடுக்கிலும் பாரம்பரியம், கலைத்திறன் மற்றும் கலாச்சார செழுமையின் கதையை விவரிக்கிறது. நுணுக்கமான திட்டமிடல், சிக்கலான சிற்பங்கள் மற்றும் துடிப்பான ஆத்தங்குடி ஓடுகள் இந்த கட்டிடக்கலை அற்புதங்களின் வசீகரத்தின் ஒரு பார்வை மட்டுமே. தமிழ்நாட்டின் மைய பகுதியில் செட்டிநாட்டு வீடுகள் ஒரு புகழ்பெற்ற கடந்த காலத்திற்கு உயிருள்ள சான்றாக நிற்கின்றன. மேலும் அவற்றின் நீடித்த அழகால் தொடர்ந்து பிரமிப்பை ஏற்படுத்துகின்றன. 18ஆம் நூற்றாண்டு, 19ஆம் நூற்றாண்டு மற்றும் 20ஆம் நூற்றாண்டு தொடக்கம் வரை கட்டப்பெற்ற இந்த செட்டிநாட்டு வீடுகளின் கட்டிடக்கலை உலக புகழ் பெற்றவை. 1000 சாளரங்கள் வைத்த வீடுகளும் இங்கு உண்டு. நகரத்தார் தங்கள் வீட்டு விழாக்களை வீட்டிலேயே நடத்துவதை வழக்கமாக கொண்டவர்கள். அதனால் இவர்களின் வீடே பெரிய மண்டபம் போல் இருக்கும். இந்த கட்டிடக்கலை குறித்து பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த கட்டிடக் கலைஞர்கள், வல்லுநர்கள், ஆய்வாளர்கள் ஆய்வு செய்து வருகின்றனர். செட்டிநாட்டில் ஆரம்பத்தில் 96 நகரங்கள் இருந்தன. அவை அந்தந்த குலக்கோயில்களுடன் நெருக்கமாக தொடர்புடையவை. இருப்பினும் இந்த கிராமங்கள் காலப்போக்கில் சுருங்கிவிட்டன. அவற்றில் 75 மட்டுமே இன்னும் உள்ளன. அவை பாண்டியர்கள் மற்றும் சோழர்களால் கட்டப்பட்ட ஏராளமான கோயில்களைக் கொண்டுள்ளன. இவற்றில் 9 குலக்கோயில்கள் செட்டியார் சமூகத்தின் அடித்தளமாக செயல்படுகின்றன. மேலும் அவற்றின் நிர்வாகம் சமூகங்களை வளர்ப்பதிலும் சமூகத்தின் கட்டமைப்பை வடிவமைப்பதிலும் முக்கிய பங்கு வகித்துள்ளது. செட்டிநாட்டு வீடுகள் தமிழ்நாட்டின் சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் உள்ள செட்டிநாடு பகுதியில் உள்ள நாட்டுக்கோட்டை செட்டியார் சமூகத்தின் ஆடம்பரமான வீடுகள் ஆகும். 10,000க்கும் மேற்பட்ட இந்த வீடுகள் 19ஆம் மற்றும் 20ஆம் நூற்றாண்டுகளில்
உலகம் முழுவதும் வணிகம் செய்த செட்டியார்களின் செல்வத்தை பிரதிபலிக்கும் வகையில் கட்டப்பட்டுள்ளன. செட்டிநாட்டு வீடுகளின் சிறப்பம்சங்கள். விசாலமான அமைப்பு. இந்த வீடுகள் பெரிய குடும்பங்களுக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளன. விசாலமான அறைகள், மண்டபங்கள் மற்றும் திறந்தவெளிகள் உள்ளன. சிக்கலான மரவேலை. தேக்கு மரத்தால் செய்யப்பட்ட பெரிய கதவுகள், பீரோக்கள் மற்றும் பிற அலங்காரப் பொருள்கள் உள்ளன. உலகளாவிய அம்சங்கள். இந்திய பாரம்பரிய கட்டிடக்கலை மற்றும் வெளிநாட்டு பாணிகளின் கலவை உள்ளது. உதாரணமாக ஐரோப்பிய சரவிளக்குகள் மற்றும் பெல்ஜியன் பளிங்குகள். வாஸ்து சாஸ்திரம். இந்த வீடுகள் வாஸ்து சாஸ்திரத்தின் அடிப்படையில் கட்டப்பட்டுள்ளன. இது நல்ல அதிர்ஷ்டத்தை கொண்டு வருவதாக நம்பப்படுகிறது. சூழல் நிலைத்தன்மை. சாய்ந்த கூரைகள் மழைநீரை வடிகட்ட உதவுகின்றன, மேலும் வெப்பத்தை குறைக்கின்றன. விளக்கு. வீடுகளில் பெரிய சரவிளக்குகள் மற்றும் பல விளக்குகள் பயன்படுத்தப்படுகின்றன. அவை கூரையின் உயரத்தை வெளிப்படுத்துகின்றன. விருந்தினர் அறைகள். விருந்தினர்கள் தங்குவதற்கு பெரிய அறைகள் உள்ளன. அவை திருமணங்கள் மற்றும் பிற கொண்டாட்டங்களுக்காக பயன்படுத்தப்படுகின்றன. சமையலறை. பெரிய சமையலறை சமையல் வேலைகளுக்கு வசதியாக உள்ளது. மேலும் பல்வேறு மசாலா பொருட்களை சேமித்து வைப்பதற்கான வசதிகளும் உள்ளன. செட்டிநாட்டு வீடுகள் செட்டியார்களின் செல்வத்தையும் சமூகத்தின் கலாச்சாரத்தையும் பிரதிபலிக்கின்றன. மேலும் அவை தமிழ்நாட்டின் பாரம்பரிய கட்டிடக்கலைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும். வீட்டின் முன்புறம் அனைவரையும் வரவேற்கும் வகையில் கலையம்சத்துடன் அமைந்திருக்கும். வீட்டின் நுழைவு வாசலின் இருபுறமும் விசாலமான திண்ணை இருக்கும். அதில் கம்பீரமான மரத்தூண்கள் இருக்கும். முன் வாசல் கதவும் நிலையும் நுட்பமான மர வேலைப்பாடுகள் கொண்டவையாக இருக்கும். இந்த நிலை ஒரு பண்பாட்டு அடையாளமாகவே மாறியுள்ளது. தெய்வச் சிலைகளை நிலையின் மேல்புறத்தில் செதுக்கியிருப்பார்கள். வீட்டின் முகப்பு பட்டாலை, திண்ணை என அழைக்கப்படுகின்றது. பட்டாலையை தாண்டினால் வருவது வளவு, முற்றம் ஆகும். வீட்டில் தேக்கு மரத்தால் ஆன பெரிய பெரிய கதவுகள், மர பீரோக்கள், ஊஞ்சல் என மரவேலைப்பாடு நிறைந்த பொருள்கள் கொண்டதாக உள்ளது. ஆங்காங்கு உள்ள நிலைகளில் இராமாயண, மகாபாரத காட்சிகளை வரிசையாக செதுக்கி உள்ளனர். தற்காலத்தில் சில வீடுகளை சற்று மாற்றியமைத்து நட்சத்திர விடுதிகளாக பயன்படுத்துகின்றனர். குடும்பத்தினர் பாகப்பிரிவினை பிரச்சினைகளை உறவினர்களைக் கொண்டு பேசி தீர்த்துக் கொள்ளப்படுகின்றன. பத்திர அலுவலகங்களுக்குச் சென்று பத்திரம் பதிவது இல்லை. அவர்களுக்குள் உள்பத்திரங்களை எழுதி வைத்துக் கொள்ளப்படுகின்றன. அதன்படி ஒரு வீட்டின் தரைத்தளத்தில் உள்ள ஒரு அறை ஒருவருக்கும், அதற்கு நேராக மேலே மாடியில் உள்ள அறையை வேறுவர் என உடன்பிறந்தோர் பிரித்துக் கொள்கின்றனர். அறைகள், சமையல் அறைகளில் மட்டும்தான் இந்த பிரிவினை. நடுமுற்றம் எல்லோருக்கும் பொதுவானதாக இருக்கும். இந்த வீடுகள் வசீகரிக்கும் வண்ணங்களான பச்சை, மஞ்சள், சிவப்பு போன்ற வண்ணங்களை கூடுதலாக பயன்படுத்தி வண்ணம் தீட்டியிருப்பார்கள். வீடுகளில் குறைந்தது 30 அறைகள் வரை இருக்கும். ஆத்தங்குடி அரண்மனை, கானாடுகாத்தான் அரண்மனை போன்ற சில வீடுகளில் அதைவிட கூடுதலாக அறைகள் இருக்கும். இந்த செட்டிநாட்டு வீடுகள் 1 ஏக்கர் 2 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இடத்தில் கட்டப்பட்டுள்ளன. வீட்டுக்கு முன்புற வாசல் ஒரு தெருவிலும் பின்புற வாசல் இன்னொரு தெருவிலும் இருக்குமாறு மிக பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ளன. வீடுகளின் தரைப்பகுதி தெருவை விட 5 அடி உயரம் வரை கொண்டதாக கட்டப்பட்டுள்ளன. இந்த வீடுகளின் நடுவே பெரிய வானவெளி முற்ற அமைப்பு உள்ளது. வீட்டுக்குள் காற்றையும் வெளிச்சத்தையும் இந்த வானவெளி கொண்டு வருகிறது. வீட்டின் முன்வாசலும் பின்வாசலும் வீட்டில் உள்ள மற்ற அறைகளும் இந்த வானவெளியில் வந்து சேர்வதாக இருக்கும். பின்வாசலில் இருந்து பார்த்தால் முன்வாசலில் யார் இருக்கிறார்கள் என்பதை காண முடியும் வகையில் இரு வாசல்களும் நேர்கோட்டில் உள்ளன. வீடு முழுதும் பல தூண்கள் உள்ளன. இந்த தூண்கள் பர்மா தேக்கை கொண்டு அமைக்கப்பட்டு உள்ளன. இந்த நீளமான தேக்கு மரங்களை நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் பர்மாவில் இருந்த காலத்தில் சங்கிலியால் கப்பல்களில் கட்டி கடலில் மிதக்கவிட்டு நாகப்பட்டினம் துறைமுகம் வழியாக கொண்டு வந்ததாக கூறுகின்றனர். செட்டிநாட்டின் பிரம்மாண்டமான மாளிகைகள் மற்றும் அதன் தரைகள், சுவர்கள் மற்றும் கூரைகளை அலங்கரிக்கும் வண்ணமயமான பளபளப்பான ஓடுகள் பற்றி நீங்கள் அறிந்திருக்கலாம்.
இந்த கைவினை ஓடுகளை உண்மையிலேயே வேறுபடுத்துவது அவற்றை உருவாக்க பயன்படுத்தப்படும் உயர்தர நிலையான பொருட்கள் ஆகும். முதலில் இந்த அலங்கார ஓடுகள் ஜப்பானில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டன. இருப்பினும் செட்டியார் வணிகர்கள் அவற்றை சரிசெய்வது சாதாரண சாதனையல்ல என்பதை விரைவில் உணர்ந்தனர். இது ஆத்தங்குடியில் ஓடு தொழிற்சாலைகளை அறிமுகப்படுத்த வழிவகுத்தது. அங்கு ஒவ்வொரு ஓடும் கையால் கவனமாக வடிவமைக்கப்பட்டது. இது நேரத்தை எடுத்துக்கொள்ளும் செயல்முறையாக மாறியது. செயற்கை நிறத்தை அமைக்க கண்ணாடி இப்போது பயன்படுத்தப்பட்டாலும் பட்டு துணி, இயற்கை காய்கறி சாயங்கள் மற்றும் சுண்ணாம்பு கல்லிலிருந்து பெறப்பட்ட வண்ணங்கள் கடந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்டன. லோகநாயகி அம்பாள் ஓடு தொழிற்சாலையின் பழமையான கைவினைஞர்களில் ஒருவர், இந்த ஓடுகளுக்கு அவற்றின் ஆளுமையை தருவது உள்ளூர் மண்தான் என்றும் அவற்றில் பல்வேறு வடிவியல் மற்றும் மலர் வடிவமைப்புகளை உருவாக்குவது எளிது என்றும் வெளிப்படுத்தினார். செட்டிநாட்டில் கிட்டத்தட்ட 100 ஆத்தங்குடி ஓடு தொழிற்சாலைகள் உள்ளன. 11,000 கைவிடப்பட்ட மாளிகைகளின் பரந்த பரப்பிற்கு மத்தியில் இப்போது மறக்கப்பட்ட பொக்கிஷங்களைப் போல பாழடைந்த நிலையில் செட்டிநாட்டின் ஒரு காலத்தில் கம்பீரமான பிரமாண்டத்தின் ஒரு விரைவான பார்வையை பெறலாம். சிக்கலான சிற்பங்களால் அலங்கரிக்கப்பட்ட மாளிகைகள் மற்றும் பழங்கால கோயில்கள் செட்டியார் சமூகத்தின் செழுமைக்கு சான்றாக நிற்கின்றன. காலத்தின் இடைவிடாத பயணம் இந்த ஒரு காலத்தில் செழிப்பான நிலத்தின் மீது ஒரு சோகமான திரையை மறைத்திருக்கலாம். ஆனால் அதன் மங்கிப்போன மகிமை இருந்த போதிலும் செட்டிநாடு மறுக்க முடியாத அழகை வெளிப்படுத்துகிறது. இந்த ஈர்ப்பை ஒரு மாட்டு வண்டியில் சவாரி செய்வதன் மூலமும் காற்றில் எதிரொலிக்கும் குழம்புகளின் தாள கிளிக்குழாப்பில் நிதானமாக ஆடுவதன் மூலமும் அதன் 96 கிராமங்களில் ஏதேனும் ஒன்றின் விசித்திரமான பாதைகள் மற்றும் சிக்கலான தெருக்களில் வளைந்து செல்வதன் மூலமும் சிறப்பாக அனுபவிக்க முடியும். ஒரு காலத்தில் செழித்து வளைந்த பாதைகள் மற்றும் பரபரப்பான தெருக்களில் நீங்கள் பயணிக்கும் போது காற்றில் வீசும் கவர்ச்சிகரமான மசாலா பொருட்களின் நறுமணமும் காலமின்மையின் உணர்வும் உங்களை சூழ்ந்து கொள்ளும். நீங்கள் அறிவதற்கு முன்பே செட்டிநாடு அதன் மந்திரத்தை இழையோடி வரலாறும் பாரம்பரியமும் மிக நேர்த்தியான முறையில் சங்கமிக்கும் ஒரு சகாப்தத்திற்கு உங்களை அழைத்துச் செல்லும். செட்டிநாடு மக்கள் நடமாட்டம் இல்லாத இடமாக இருக்கலாம். ஆனால் தெரியாத இடத்திற்கு பயணிக்க தயாராக இருப்பவர்களுக்கு வெகுமதிகள் ஏராளமாக உள்ளன. இங்கு இருக்கும்போது உள்ளூர் கைவினைகளின் சிக்கலான வடிவங்களில் உங்களை இழந்துவிடுங்கள். உள்ளூர் கைத்தறி பட்டறையை பார்வையிடுங்கள். இந்த அசாதாரண பயணத்தை உங்களுக்கு நினைவூட்டும் சரியான நினைவுப் பொருளுக்காக பேரம் பேசுங்கள். மேலும் உள்ளூர் உணவு வகைகளில் உங்கள் உணர்வுகளை ஈடுபடுத்துங்கள். சகுபர் சாதிக்கின் எஸ் ஆண்டிக்ஸ் பழைய செட்டியார் வீடுகளில் இருந்து பெறப்பட்ட நியாயமான விலையில் பழங்கால பொருட்களை வழங்குகிறது. வீட்டுப் பொருட்கள் மற்றும் விண்டேஜ் பட்டு புடவைகளுக்கு எம். ராஜகோபாலின் கடைக்குச் செல்லுங்கள். நீங்கள் என்ன செய்தாலும் வாழை இலையில் பரிமாறப்படும் உண்மையான செட்டிநாடு உணவு வகைகளை முயற்சிக்காமல் விட்டுவிடாதீர்கள். இது இந்த பகுதியின் அழகிய சாரத்தை பிரபலமாக கூறுகிறது.